ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலிடே அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு எலுமிச்சை ஊறுகாய் செய்யணும் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கு. அது நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்க, நல்ல மஞ்சள் கலராக இருக்கணும் பழமாக பார்த்து வாங்க. அது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மஞ்சள் கலராக இருக்கிற பழமாக பார்த்து வாங்கினா தான் கசப்பு கம்மியாக. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய், ஒரு இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கு. இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/4 பாகம் தண்ணி வச்சுருக்கு. தண்ணி கொதித்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க எலுமிச்சைப்பழம் அதுக்குள்ளவே போட்டு, அந்த இட்லி தட்டு வச்சுருக்கு, தட்டுன்னு மேலே ஒன்று போட்டு இதே மாதிரி போட்டுக்கோங்க. இது நம்ம கொஞ்சம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே எடுக்கணும். கொஞ்சம் ஆவியில் வேக வைக்க போகிறேன். பாருங்க, எல்லாமே வச்சு அதுக்கப்புறமா அந்த மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். 5 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வேகணும். அந்த வெடிப்பு வருന്ന அளவு வரை வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி எடுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி மேலே இருக்கிற எல்லாம் ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு வச்சா, ஊறுகாய்க்கு, லெமன் ஊறுகாய்க்கு, மாங்காய் ஊறுக்கெல்லாம் உப்பு தான். நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். இதுக்கு 1 கிலோ எலுமிச்சை ஊறுகாய்க்கு ஒரு 7லிருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கு. அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சமாக இதே மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. பாக்கி தேவையான உப்பு நம்ம மசாலையெல்லாம் சேர்க்கவில்லை, அப்போ சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்கினா கசப்பு கம்மியாக. அதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு 100 கிராம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு. தேவையான கருவேப்பிலை எடுத்துருக்கு. ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கு. வெந்தயம் நம்ம நல்லா இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வருவில்ல, அது வரை இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியத்திനും லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இந்த கலர் வந்ததும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. நம்ம நல்ல சூடான பேனால கடுகு போடுறது நல்லா வெடிச்சிடும் பாருங்கள். நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம இது ரெண்டும் மாற்றி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இது ரெண்டும் சேர்த்து தான் பொடிச்சு எடுக்க போகிறேன். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லெண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் செய்தால் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. இது கூட வேணால் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுக்கலாம். நான் ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கு, அதனால் வெந்தயம் போடல. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்ததும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி போட்டுக்கலாம். அதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பூண்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததில்ல, அந்த கலர் வந்த பிறகு தான் இஞ்சி போடணும். இஞ்சி நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதில்ல, அதனால் சீக்கிரம் அது வறுத்து வந்துடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ளேம் கொஞ்சம் லோக்கி மீடியத்திலும் வச்சே பண்ணிக்கோங்க. ரொம்ப மீடியமாக கூட வைக்க தேவையில்லை. கொஞ்சம் மெதுவாகவே எல்லாம் கரியாமல் நல்லா வந்துடும். அப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்து வந்துடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. நான் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடில் நம்ம மசாலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கு. 8 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். நாங்கள் காரம் கம்மி போதும், அதனால் 6 போட்டிருக்கு. அந்த எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போகுന്നത് வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெய்னால நம்ம திருப்பி அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயம் போட்டிருக்கு. அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் உப்பு போட்டு வச்சுருந்தேன் எலுமிச்சை பழத்தை போட்டுக்கோங்க.
ஸ்டவ் இப்போ நான் ஆஃபில் தான் இருக்குது, ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை, ஆஃபில் இருக்கட்டும். எல்லாமே சேர்த்து நம்ம எலுமிச்சப்பழம் ஏற்கனவே லைட்டாக வெந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம், எல்லாம் பொடிச்சு வச்சுருந்தேன் மசாலா போட்டுக்கோங்க. வெந்தயம் கடுகு பொடிச்சு வச்சுருந்தேன்ல அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சேர்த்து எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம உப்பு அங்கே 2 டேபிள் ஸ்பூன் தான் போடியிருந்தேன். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நமக்கு தெரியவில்லை. இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட போகிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி லாஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவையான ஒரு பொருள் கூட இருக்குது, அது நான் என்னன்னு சொல்கிறேன். இது பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ இது கூடவே சர்க்கரை கூட போடலாம். லாஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் அது போடல. லாஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினாகிரி ஊற்றிக்கோங்க. வினாகிரி 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அது ரொம்ப நாள் வச்சிருக்கணும், அப்படி இருந்தால் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையானால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கு. நல்லா கொதித்ததும் நமக்கு அதுக்குள்ளே அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டாலாம் நம்ம கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதுக்காக தான் லாஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இல்லைங்க வெல்லம் போடுவாங்க. நான் சர்க்கரை போடலாம். நீங்கள் தேவை இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட போட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் அதுக்கு பதிலாக. அதே மாதிரி விநாகிரி கூட கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டு தேவைக்காதனால தான் சீக்கிரம் காலி ஆகிடும். பாருங்கள், எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.